ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தை ஷஹருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தில் யகூதிகள் கூட முஹர்ரம் 10ஆம் நாளன்று நோன்பு பிடிப்பார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் 3 அமல்கள் மூலம் சிறப்பிக்க வேண்டும். ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பே முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷூராவுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. மக்காவில் இருந்தே ஆஷூரா நாளன்று நோன்பு பிடிக்கும் பழக்கம் இருந்தது. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாமை ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் பாதுகாத்தது அந்த நாளில்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் கப்பல் பாதுகாக்கப்பட்டது அந்த நாளில்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமின் 7 துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் அந்த நாளில்தான். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த முஹர்ரம் பிறை 9, 10 ஆகிய 2 நாட்களும் நோன்பு பிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றவுடன் அங்கிருந்த யகூதிகள் பிறை 10 அன்று நோன்பு பிடிப்பதை பார்த்து, அடுத்த வருடம் நான் உயிரோடிருந்தால் பிறை 9, 10 ஆகிய 2 நாட்களும் நோன்பு பிடிப்போம் என்றார்கள். ஆகவே நாம் பிறை 9, 10 ஆகிய 2 நாட்களும் நோன்பு பிடிக்க வேண்டும். ஒருவேளை பிறை 9 அன்று நோன்பு பிடிக்க இயலாமல் போய்விட்டால் பிறை 10, 11 ஆகிய 2 நாட்களும் நோன்பு பிடிக்கலாம் என்று உலமாக்கள் கூறுகின்றார்கள். இது முதலாவது அமல். அடுத்து ஆஷுரா நாளன்று முழு குடும்பத்துக்கும் தாராளமாக செலவழிக்க வேண்டும். ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, யார் ஆஷுரா நாளன்று குடும்பங்களுக்கு செலவழிப்பாரோ முழு வருடமும் அல்லாஹ் செலவழிக்கும் பரக்கத்தை தருவான். இந்த ஹதீஸை சிலர் பலவீனமானது என்று கூறுகிறார்கள். ஆனால் உலமாக்கள் கூறுகிறார்கள், இதை நாங்கள் அனுபவத்தில் பார்த்தோம், நமக்கு பஞ்சம் வராது என்று. அதனால் ஆஷுரா நாளன்று முழு குடும்பத்துக்கும் தாராளமாக செலவழித்தால் இன்ஷா அல்லாஹ் முழு ஆண்டும் செலவழிக்கும் பாக்கியத்தை, ரிசுக்கை அல்லாஹ் தருவான். இது 2வது அமல். 3வது அமல், ஆஷுரா நாளன்று நோன்பு பிடித்து துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமின் 7 துஆக்களையும் ஒரே நேரத்தில் கபூலாக்கினான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கூறினான், இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, ஃபிரௌனிடம் நீர் செல்வீராக, நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கால ரப்பிஷ்ரஹ் லீ சொத்ரி, அவர் கூறினார், என் இறைவா, எனக்கு என் நெஞ்சத்தை விரிவாக்குவாயாக. வயஸ்ஸிர் லீ அம்ரி, எனக்கு என் காரியத்தை லகுவாக்குவாயாக. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என் நாவிலிருந்து முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக, என் பேச்சை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். வஜஅல் லீ வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அஹி, என் குடும்பத்திலிருந்து எனக்கு ஓர் உதவியாளரை ஏற்படுத்துவாயாக, என் சகோதரர் ஹாரூனை எனக்கு உதவியாளராக ஆக்கி வைப்பாயாக. உஷ்துத் பிஹி அஸ்ரி வ அஷ்ரிகுஹு ஃபி அம்ரி, எனது முதுகை அதன் மூலம் உறுதிப்படுத்துவாயாக, எனது காரியத்தில் அவரை இணைத்து விடுவாயாக, அவரையும் நபியாக ஆக்கி விடுவாயாக. கைனு சப்பிஹக கசீரா வ நஸ்குரக கசீரா இன்னக குந்த பினா பசீரா, நாங்கள் உன்னை அதிகம் துதிப்பதற்காகவும் இன்னும் நாங்கள் உன்னை அதிகமாக நினைவு கூர்வதற்காகவும் என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீ எங்களை உற்று நோக்கியவனாக இருக்கிறாய் என்று துஆ செய்தார்கள். உடனே அல்லாஹ் கூறினான், கால கது ஊதீத சுஅலக யா மூசா, மூசாவே, உமது கோரிக்கையை நீர் கேட்டதை திட்டமாக நீர் கொடுக்கப்பட்டு விட்டீர் என்று. ஆக அவரின் அன்றைய அனைத்து துஆக்களும் உடனேயே அல்லாஹுவால் கபூலாக்கப்பட்டன. ஆகவே நாமும் இந்த முஹர்ரம் பிறை 9, 10 அல்லது 10, 11 நோன்பு வைப்போம். நம் குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய்து அல்லாஹுவின் பரக்கத்தை பெறுவோம். ஆஷுரா நாளன்று அதிகம் அதிகம் துஆ செய்து அல்லாஹுவின் பேரருளை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.